சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் 29 ரூபாய் உயர்த்தியுள்ளன. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அந்நிய செலாவணி மதிப்பை கணக்கில் கொண்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதேபோல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் தொடர் சரிவை கண்டு வருகின்றன. இதனால் கடும் நெருக்கடியை சந்தித்து வரும் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தி வருகின்றன. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை 60 ரூபாய் உயர்த்தி அறிவித்தன. அதன் தொடர்ச்சியாக தற்போது வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 29 ரூபாய் அதிகரித்துள்ளன. அதன்படி சென்னையில் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையான கேஸ் சிலிண்டர் தற்போது 957 ரூபாய் 50 காசுகளாக விற்பனையாகிறது. நீலகிரி, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தென்காசி, நெல்லை, கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. இவை தவிர தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. சென்னை நுங்கம்பாக்கம், வேலூர், கடலூர், நாகை ஆகிய இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகரம், பரங்கிப்பேட்டை, திருத்தணி, தஞ்சாவூர், தொண்டி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டியது. இதேபோல புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் மணல் மற்றும் எம்சாண்ட் தட்டுப்பாடு இல்லை என கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பில் அமைச்சர்கள் மற்றும் தவேக எம்எல்ஏக்களுக்கு மதுரையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் டி.கே. பிரபு, ராஜீவ், ரஞ்சித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டி.கே. பிரபு மணல் மற்றும் எம்சாண்ட் தட்டுப்பாடு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். மணல் தட்டுப்பாடு அதிகமா நிலவுது. இப்ப நீங்க நிறைய குவாரிகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட இப்ப விலை அதிகமாக புதிதாக கட்டிடம் கட்டுறவங்க மிகப்பெரிய பாதிப்பு கிடைக்கல. முடிவுல எடுத்திருக்க அரசு இல்ல எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரம். தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் பிரபு ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர், முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். தாவேகாவில் மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், NR சிவபதி ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். இதேபோன்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம், சாத்தூர் ராஜவர்மன், சிறுவில்லிபுத்தூர் மான்ராஜ், சங்ககிரி சுந்தரராஜ் உள்ளிட்டோரும் தாவேகாவில் ஐக்கியமாகினர். இவர்களைப் போல திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜெ. கருணாநிதி, காமராஜ், MS சண்முகம் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். அதிமுகவில் இருந்து மட்டுமின்றி பிற கட்சிகளில் இருந்தும் தாவேகாவில் இணைந்து வருவது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் அதிமுகவைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது.
மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடன் பணியாற்றியவர்கள் தாவேகாவிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி என தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூர் தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் என்று கூறினார். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட மரியாதை இல்லாமல் நாங்கள் நடக்க மாட்டோம். என்ன பதவிகள் வழங்க வேண்டுமோ அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார். பிறகு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அதிமுகவின் இந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று கூறினார். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்ற இபிஎஸ்ஐ எப்படி ஏற்பார்கள் என்று வினவினார். அன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் வரக்கூடாதுங்கிற ஒரே சிந்தனை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இருந்த ஒரு காரணம், அவங்க தான் யானப்பேரத்தை நடத்தினாங்க. திமுக கூடயும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு யானப்பேரத்தை நடத்தினாங்க. அதை தமிழக மக்கள் புறக்கணிச்சாங்க. 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேறிட்டு அந்த பொதுச்செயலாளருக்கு அதுக்கு நன்றி. இதனிடையே பனையூர் அலுவலகத்தின் பின்வாசல் வழியாக நுழைய முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்களால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 9 ஆண்டுகளாக அதிமுகவில் பெயரளவில் தான் பயணித்ததாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணையும் விழாவில் பேசிய அவர் திமுகவுக்கு மாற்றாக வந்துள்ளதால் தாவேகாவில் இணைந்ததாக கூறினார். கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம், எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல. வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஆதரவு இருந்தால் நம்முடைய கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும் என்கின்றதுதான் எங்களுடைய நோக்கம். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக வெற்றிக்கு விஜய் நற்பணி மன்றத்தினர் உறுதுணையாக இருந்ததாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அன்பு சோழர் பொதுச் செயலாளர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் வந்து பணியாற்றியவர்கள். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுக தலைமை எடுத்த சில முடிவுகள் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தை பிரதிபலித்தனர். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவால் ஒரு மேயர் இடத்தை கூட வெல்ல முடியாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சவால் விடுத்த நிலையில் ஒரு மேயர் இடத்தை தவிர்க்க வென்றால் கூட தன் ஒரு பக்க மீசையை எடுத்து விடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில் சவால் விடுத்துள்ளார். சேலஞ்ச், இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். நான் கேக்குறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் ஜனவரியில் வை, ஒரு மேயராக நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் சேர்த்துக்கிறேன். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தற்போதைய ஆட்சிக்கு தங்களது கூட்டணி கட்சிகள் ஆதரவளிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தயவில்தான் தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். அப்போது உரையாற்றிய மு க ஸ்டாலின், குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்க கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்தோம் என்று கூறினார். ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடுதான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க உறுதியேற்போம் என்று சூளுரைத்தார். நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் கூட தற்போது திமுகவில் மாற்றுக் கட்சியினர் இணைந்துள்ளதை தாம் வரவேற்பதாக மு க ஸ்டாலின் கூறினார். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களின் குறைகளை தீர்த்து வைத்த கட்சி என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி
பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி பல கட்சிகள் ஆதரவு அளித்ததால் தான் தாவேக்கா ஆட்சி அமைத்திருப்பதாக கூறினார். இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிகேவுக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பீனிக்ஸ் பறவை போன்று அதிமுக மீண்டும் எழுந்து ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கட்சிக்காக தன் உயிரையே மாய்த்துக் கொண்ட மகேந்திரன் போன்ற தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையே தொடரும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தாமாக முன்வந்து பேசுவது ஏன் என்று வினவினார். என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு எதமான நாங்கள் அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக காவல்துறையும் முழு அதில் விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல்வரும் அது தினந்தோறும் என்ன மாதிரியான டேட்டா திருடி இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் எந்த இடத்துலையும் யாரும் தப்பிக்க விடக்கூடாது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதவாத சக்திகளை தலையிட விடமாட்டோம் என்றும் அமைச்சர் உறுதிபட கூறியுள்ளார். பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. அமைதியா இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்த ஒரு சிலர் தங்களது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக செய்தியாளர்களை சந்தித்ததாகவும் முதலமைச்சர் விஜய்க்கு யாரையும் பார்த்து பயம் இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. புதிய கட்சி தொடங்குவதாக அண்ணாமலை அறிவித்துள்ள நிலையில் பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. பாஜகவில் இருந்து விலகிய அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய இயக்கத்தை தொடங்கியதுடன் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். அண்ணாமலை தொடங்கிய இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடந்து வருகிறது. முதல் நாளிலேயே 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். இந்நிலையில் திருச்சியில் நாளை பாஜக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும் பங்கேற்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொலைபேசி வாயிலாக அக்கட்சி தலைமை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகியதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பலரும் கட்சியில் இருந்து விலகி வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாஜக தலைமை ஆலோசிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை இயக்கத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோரின் ஆசீர்வாதம் கிடையாது என்றும் யாரும் எதையும் நம்பி போக வேண்டாம் என்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசியவர் பாஜகவில் இருந்து கொண்டே அண்ணாமலையின் இயக்கத்திலும் இருக்கலாம் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம் என்று கூறினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசையோ, எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆசையோ, தேசிய தலைவருடைய ஆசையோ, யாருடைய ஆசையும் எந்த இயக்கத்திலும் கிடையாது. யாரும் எதையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இயக்கத்தில் இருப்பவர்கள் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியிலும் இருந்து கொள்ளலாம், இந்த இயக்கத்திலும் இருந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் யாருக்கும் வேண்டாம். தெரிந்தோ தெரியாமலோ அண்ணாமலை இயக்கத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் பாஜகவில் இணைய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது நிச்சயமாக இங்கிருந்து ஒரு சில பேர் போயிருக்கிறார்கள். உங்கள் மூலமாக நான் வேண்டுவது, தெரிந்தோ தெரியாமலோ போயிருக்கலாம், அவர்கள் மீண்டும் இந்த கட்சியில் இணைய வேண்டும். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். அண்ணாமலையோடு தனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக தயவால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேனிசை செல்லப்பாவின் புகழ் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய சீமான் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன். நீ வென்றா கூட வராத அவ்வளவு. கவர்ச்சியால் ஆட்சிக்கு வந்ததாக சொன்னால் முதலமைச்சர் ஏன் கோபப்படுகிறார் என்றும் வினவினார். என்னை நான் கவர்ச்சியால் வந்துவிட்டேன் என்று சொல்கிறார்கள். கோபப்படுறாப்ல தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல.
எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம், அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாங்கல்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் தற்காலிக பின்னடைவுதான் என்றும் சீமான் தெரிவித்தார். ஆமணி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயங்க வேண்டும் என மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் ஆமணி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்றும், சென்னை நகருக்குள் நுழையக்கூடாது என்றும், மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி மாநில போக்குவரத்து துறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பிலும் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் போரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க ஆமணி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்ததுடன் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்குள் சென்று பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் எனவும் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி பி. லட்சுமி நாராயணன் குறிப்பிட்ட வழித்தடத்தில் பேருந்து இயக்க உரிமம் வழங்கிய நிலையில் அதை தடுக்க முடியாது என கூறி ஆமணி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்ற மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் மாதவரம் ரவுண்டானா அருகில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவை கண்டிப்புடன் பின்பற்றவும் ஆணையிட்டார். நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாளும் கசிந்ததாக வெளியான தகவலை தேசிய தேர்வு முகமை மறுத்துள்ளது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த அதிர்வை ரத்து செய்த தேசிய தேர்வு முகமை வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவித்துள்ளது. மறுதேர்வுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நீட் மறுதேர்வின் வினாத்தாளும் கசிந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள தேசிய தேர்வு முகமை இந்த கூற்றுக்கள் பொய்யானவை, மோசடியானவை மற்றும் மாணவர்களை தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்டவை என தெரிவித்துள்ளது. இதை நம்பி மாணவர்கள் மோசடியில் சிக்க வேண்டாம் என எச்சரித்துள்ள தேசிய தேர்வு முகமை போலி வினாத்தாள்களை விற்பதன் மூலம் பணம் பறிப்பதே அவர்களின் நோக்கம் என கூறியுள்ளது. மேலும் நீட் மறுதேர்வின் வினாத்தாள் கசிந்ததாக பரப்பப்படும் வதந்தி குறித்து புகார் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே பேப்பர் லீக் என்ற டெலிகிராம் பக்கம் தொடங்கி மாணவர்களிடம் 2000 ரூபாய் பணம் வசூலித்ததாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த ஓம்குமார் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எம்ஏ பேபி கடிதம் அனுப்பியுள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தல் பரப்புரையின் போது ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் கடுமையாக விமர்சித்தனர். குறிப்பாக பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறைமுக ஒப்பந்தம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி குற்றச்சாட்டு குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாவிட்டால் இந்தியா கூட்டணியின் நோக்கமே கேள்விக்குறியாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறும் நிலையில் எம்ஏ பேபியின் இந்த கடிதம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று முடிவெடுக்க உள்ளதாக மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் சிபிஎஸ்இ தேர்வுகளில் குளறுபடியை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. வேலையில்லாத இளைஞர்களை கரப்பான்பூச்சிகளுடன் ஒப்பிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நீட் சிபிஎஸ்இ தேர்வு முறைகளில் குளறுபடியை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக அறிவித்தது. இதையொட்டி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே அமெரிக்காவில் இருந்து விமானம் மூலம் இந்தியா திரும்பி போராட்டத்தில் கலந்து கொண்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் அவருடன் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு போட்டித் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அப்பொழுது பேசிய அபிஜித் தீப்கே
தங்களது சமூக வலைதள பதிவுகளை நீக்க முடியும் என்றாலும் இந்த போராட்ட குரலையும் தங்களது இருப்பையும் அடிக்க முடியாது என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த போராட்ட கடத்திற்குள் ஒருவர் ஹிட் ஸ்ப்ரேவுடன் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து அந்த நபர் வெளியேற்றப்பட்டார். டிரம்பின் ஏஐ கொள்கை ஆலோசகர் பதவியிலிருந்து இம்மாத இறுதியில் விலக இருப்பதாக சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்ரீராம் கிருஷ்ணன், அமெரிக்க மக்களுக்கு சேவை செய்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதையும் அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு தான் எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்பதையும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என கூறியுள்ளார். அதிபர் டொனால்டு டிரம்பின் கீழ் பணியாற்றியது ஒரு கௌரவம் என குறிப்பிட்டுள்ள ஸ்ரீராம் கிருஷ்ணன், டிரம்ப் தலைமை இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு பந்தயத்தில் முன்னணியில் இருந்திருக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். கடந்த 18 மாதங்களில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் எதிர்கொள்ளும் ஏஐ தொடர்பான முக்கியமான தருணத்தை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஆற்றல், தரவு மையங்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து சமாளிக்க வேண்டிய பிரச்சினைகள் பல இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அந்த சவால்களில் சிலவற்றை எதிர்கொள்ள உதவும் நிறுவனங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். சென்னையில் பிறந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் பல முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர். தொழிலதிபர் ஈலான் மஸ்கின் நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் டிரம்பின் ஏஐ ஆலோசகராக நியமிக்கப்பட்டு அமெரிக்காவின் ஏஐ கொள்கைகளை வகுத்து வருகிறார். நார்வே செஸ் தொடரில் பிரக்யானந்தாவும் ஜப்பானில் நடைபெற்ற தொடரில் வைஷாலியும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது தன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி என பிரக்யானந்தா நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மேக்னஸ் கால்சன் உள்பட உலகின் சிறந்த வீரர்களை தோற்கடித்தது இந்த பட்டத்தை மறக்க முடியாததாக ஆக்கியதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக செஸ் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரக்யானந்தா தெரிவித்தார். இதற்கிடையே ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் WR மகளிர் செஸ் டூர் போட்டி நடைபெற்றது. அதில் சர்வதேச மாஸ்டர் GM அலெக்சாண்டர் கோஸ் எனோக் IM அலுவா நூமனை வீழ்த்தி பிரக்யானந்தாவின் சகோதரி வைஷாலி பட்டம் வென்றார். அதேபோல மங்கோலியா தலைநகர் உலான்படோரில் நடைபெற்ற 21வது ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை சவிதா ஸ்ரீபாஸ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். அதோடு 2027 ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்து கூறியுள்ள முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த அரசு எப்போதும் உறுதுணையாக நிற்கும் என தெரிவித்துள்ளார். இந்திய T20 கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அணி அடுத்த மாதத்தில் இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. அதற்கு முன்னதாக இம்மாத இறுதியில் அயர்லாந்தில் நடைபெறும் 2 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்நிலையில் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடர்கள் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய 20 ஓவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளில் 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற கேப்டனான சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல இடமாட்டக்காரர் திலக் வர்மா புதிய துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் சூரியவன்ஷி உள்ளிட்டோர் T20 அணியில் இடம் பிடித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மட்டும் முகமது சிராஜுக்கு பதிலாக பும்ரா சேர்க்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக பந்து வீசிய ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் இடம்பெறவில்லை. IPL தொடரில் சரவெடி காட்டிய 15 வயதே ஆன இளம் புயல் சூரியவன்ஷி இந்திய T20 கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். பீகாரை சேர்ந்த சூரியவன்ஷி கடந்த ஆண்டு IPL தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு 14 வயதில் தேர்வாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அண்மையில் நடைபெற்று முடிந்த IPL தொடரில் அதிரடியாக விளையாடி சிக்ஸர் மழை பொழிந்த வைபவ் சூரியவன்ஷி 72 சிக்ஸர்கள் விளாசி ஒரு சீசனில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். இத்தொடரில் அதிக ரன்கள் விளாசியவராகவும் 776 ரன்களுடன் சூரியவன்ஷியே முதலிடம் பெற்றார். இதேபோல இன்றைய நவீன கிரிக்கெட்டில் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட் பாயிண்ட்களிலும் 237 புள்ளிகளுடன் இவரே முதலிடத்தை பிடித்தார். இப்படி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் இவர் குறித்து ஆச்சரிய பார்வை பார்த்து வரக்கூடிய நிலையில் வரவிருக்கும் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடர்கள் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணியில் சூரியவன்ஷி சேர்க்கப்பட்டுள்ளார். சூரியவன்ஷி இந்த தொடரில் விளையாடினால் இந்திய அணிக்காக அறிமுகமான இளம் வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிப்பார். முன்னதாக இந்திய டெஸ்ட் அணியில் சச்சின் டெண்டுல்கர் 1989ஆம் ஆண்டு தன்னுடைய 16 வயதில் விளையாடியது கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் சூரியவன்ஷியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு பரிமாறியும் மகிழ்ந்தனர்.
கேப்டன் சுப்மன் கில், KL ராகுல் ஆகியோரின் சதத்தால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் 24 ரன்களில் வெளியேறிய நிலையில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் 81 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். தொடக்க வீரராக களம் கண்ட KL ராகுல் சரியாக 100 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பந்த் ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சை சிதறடித்து ரன்களை குவித்தனர். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் கில் 103 ரன்களுடனும் பந்த் 50 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் இந்திய அணியின் 23 வயதான ராஜஸ்தானைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் மானவ் சுதர் அறிமுக வீரராக களம் கண்டுள்ளார்.